என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இன்று காலை 31/7/2026 11:30 மணிக்கு ஜம்முமிலிருந்து ஜெய்மாலிருந்து சையல் கபீர் ரோட்டினுடைய நிலைமையை பாருங்க. இது நேற்று வியாழக்கிழமை எடுத்த லோடு வண்டி, நைட்டில் லோடாக்கிய வண்டி, எல்லா வண்டியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் ஏறும். இங்கே பாருங்க கூட்டத்தை எப்படி போகிறது. மணி 11:30. ஒரு பள்ளிவாசல் ஜும்மாக்கு எப்படி போகிறது? போக முடியாது. இதுக்குத்தான் நான் இந்த ரோட்டுக்கு வர்றதே கிடையாது. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேனே, அது டேஞ்சரஸ் ரோடு தான். அந்த ரோட்டில் தான் நாங்கள் போகிறோம். இந்த ரோட்டில் நின்னா எங்களுக்கும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் லேட் ஆயிரும். ரொம்ப கஷ்டம்தான். நல்லா பாருங்க. மறுபடியும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி கஷ்டம்னு அதில் கிடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லா வண்டியும் செகண்ட் ட்ராக் ஏறி போகுது, 3வது ட்ராக்கில் ஏறி போகுது. நான் கண்ணால் கண்டது பின்னாடி ஒரு போலீஸு. இருந்தாலும் அவர் ஒன்றும் செய்யவில்லை, அவரை விட்டுவிட்டார். என்னால் இன்று வெள்ளிக்கிழமை ஒன்றும் பண்ண முடியும். பாருங்கள், எல்லா வண்டியும் செகண்ட் ட்ராக்கில் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. அத்தனை வண்டி செகண்ட் ட்ராக்கில் ஏறும்போது போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற நாட்களில் இது மாதிரி வந்தால் சில பிரச்சனைகள், ஃபைன் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாருங்கள், 3வது ட்ராக் புல் பண்ணி போயிட்டு இருக்கு வண்டிங்க. பாருங்கள், கார் போகக்கூடிய ட்ராக்கில் ட்ரக்கு போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன நிலைமை? சீக்கிரமாக போகணுங்கிறது தான். எங்கே போகிறது, எங்கே நிப்பாட்டுறது, எங்கே போய் சாப்பிட்றது இந்த இடத்துல. அதுவும் இன்னைக்கு ஜும்மா டைமு. பாருங்கள் 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 எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லோருக்கும் இதான் நிலைமை. எல்லோருக்குமே இதான் நிலைமை. தமாமில் போர்ட்டு க்ளோஸ் ஆகுனதுனால, ஜித்தாவில் போர்ட்டு ஓப்பன் ஆகுனதுனால அங்கே வரக்கூடிய கப்பல் கண்டெய்னர் 1500 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு ஜித்தா போகுது. ஜித்தாலேருந்து தம்மாம் போகிறாங்க. இதனால தான் இவ்வளவு டிராஃபிக் இங்கே ஏற்படுது. இருந்தாலும் இது ஒரே வழி தான், வேறு வழியே கிடையாது. டிரைவருக்கு உண்டான தலையெழுத்தும் இதான். அதனால தான் நான் அன்று பதிவு போட்டேன். இது எப்போது ஈரானில் அந்த கடலை திறந்து நார்மலாக கப்பல் வருகின்றதோ அப்போதுதான் இந்த டிராஃபிக்கு குறையும். ஏனென்றால் எல்லா பக்கமும் கப்பல் வந்துவிடும். தமாமுக்கு, ஜித்தாக்கு, யாம்போக்குன்னு ஒரே இடத்துக்கு கப்பல் வருவதனால் இந்த பிரச்சனை. மக்களே, நன்றி.